ஹாய், திஸ் இஸ் அதித்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹாரி பாட்டருடைய பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். நான் பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கேன் நானு. அதுல வந்து ஹாரி பாட்டரோட மொத்த கதையை சொல்லி ஒரு வீடியோ, பிளஸ் பார்ட் 1 சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி பார்ட் 2. கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்னோட புக்ஸை காட்டிடுறேன். ஆக்சுவலி இதுதான் பார்ட் 2 உடைய புக். ஹாரி பாட்டர் அண்ட் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட இருக்கிறது வந்து ஹஃபில் பஃப் எடிஷன். இது ஆக்சுவலி என்னுடைய காப்பி கிடையாது. இது நான் மதுரை கலைஞர் லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்த காப்பி. கலைஞர் லைப்ரரியில வந்து ஹாரி பாட்டர் நிறையலாம் அவைலபிளா இல்ல. காப்பீஸே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அண்ட் இது நான் வந்து சில்ட்ரன் செக்ஷன்ல போய் எடுத்தேன். பிகாஸ் அடல்ட் செக்ஷன்ல காப்பீஸ் இல்ல அப்படின்னு சொல்லி சில்ட்ரன் செக்ஷன்ல எடுக்க சொன்னாங்க. ஸோ என்கிட்ட வந்து 2வது புத்தகம் இருக்கு அண்ட் 3வது புத்தகமும் இருக்கு. ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபன். இதெல்லாம் வந்து ப்ளூம்ஸ்பரியோடைய பப்ளிகேஷன். விலை வந்து ஒரு புக் ரூ. 500. ஸோ 2 புக்ஸ் என்கிட்ட இருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்தடுத்த பாகங்கள்லாம் எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து சில்ட்ரன் செக்ஷன்ல வந்து பட் லாஸ்ட் டைம் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அடல்ட்ஸ் நிறைய பேர் வந்து குழந்தைங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்கிட்ட வந்து அடல்ட் செக்ஷன்ல கடைசி ஒரே ஒரு காப்பி இருந்தது. ஹாரி பாட்டர் இந்த டெத்லி ஹாலோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் வந்து கடைசி புக்கு. ஸோ ஆக்சுவலி என்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் புக் ஆக்சுவலி காட்டல நான் வீடியோல. பிகாஸ் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் புக் என்கிட்ட இல்ல. அண்ட் ஸோ 2 and 3 காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஐ ஹேவ் லாஸ்ட் காப்பி. அவ்வளவுதான். இதுதான் நம்ம கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ லெட்ஸ் சி. நமக்கு அது கூடால வந்து அந்த காப்பீஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ 2வது புத்தகம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எங்க முடிஞ்சிச்சோ அங்க இருந்து தான் அப்படியே தொடருது. ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய கடைசியில வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து வெக்கேஷனுக்காக அவங்க சொந்த ஊர்களுக்கு போயிடுறாங்க. அதோட முடிஞ்சிருது. ஸோ 2வது பாகம் வந்து அதே இடத்துல ஆரம்பிக்குது. ஹாரி பாட்டர் வந்து அவங்களுடைய ஆன்டி அங்கிள் வீட்டுல வந்து இருக்காப்ல. அங்க வந்து வழக்கம் போல ஹாரியை வந்து ஒழுங்கா நடத்த மாட்டேங்கிறாங்க. போட்டு டார்ச்சர் பண்றாங்க. சித்திரவதை பண்ணிக்கிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்க பையன் வந்து ஹாரியை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஹாரியுடைய இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரூம்ல வச்சு அடைச்சிருவாங்க. மேஜிக் திங்ஸ் எல்லாமே. அவருடைய வாண்டு, அவருடைய இந்த நிம்பஸ் 2000 அந்த குவிடிச் மேட்ச்ல அவர் யூஸ் பண்ணி பறந்தாரு இல்லைங்களா ஒரு ரூம். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல போட்டு பூட்டிடுவாங்க. ஏன்னா மேஜிக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. ஸோ ஹாரி வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் உட்காந்து. அச்சோ இப்படி இருக்கே. இப்ப வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போன உடனே வந்து என் ஹோம்ஒர்க் எங்கன்னு கேட்பாங்க. குவிடிச் மேட்ச்க்கு பிராக்டிஸுக்கு ஏன் வரலன்னு கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன். இப்படியே போச்சுன்னா நீ ஆகஸ்ட் இருந்து வெளில அனுப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து தனியா ஃபீல் பண்ணி புலம்பிக்கு இருக்கும். அன்னைக்கு ராத்திரி வந்து ஹாரியுடைய அங்கிள் வீட்டுக்கு வந்து ஒரு கிளையண்ட் ஒருத்தவங்க வர்றதா ஒரு பிளான் இருக்கும். ஸோ வழக்கம் போல வந்து நீ பாட்டுக்கு நீ இருக்கிற இடமே தெரியக்கூடாது. நீ பாட்டுல ஒரு ரூம்ல போய் இரு. நாங்க எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க. ஸோ ஹாரியும் வந்து சரி நமக்கு என்ன நம்ம வழக்கம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள இருக்காப்ல. ரூமுக்குள்ள டாபி அப்படிங்கிற ஒரு எல்ஃப் அவர் மீட் பண்ண வருது. அந்த எல்ஃப் டாபி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குடும்பத்துக்கு ஒரு ஒரு சர்வெண்ட் மாதிரி இருக்கு. டாபி வந்து சொல்லும் ஹாரி வந்து ஹாக்வர்ட்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாக்வர்ட்ஸ் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? இல்ல ஹாரிக்கு வந்து அங்க நிறைய பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஸோ ஹாரி வந்து ஹாக்வர்ட்ஸ் பக்கம் போகவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லும். இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது ஹாரிக்கு. ஹாரி ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும். ஏன்னா, ஹெர்மைனி, ரான் 2 பேருமே வந்து லெட்டர்ஸே எனக்கு எழுதல. ஏன் எல்லாருமே இப்படி பண்றாங்க? பிளஸ் அன்னைக்கு ஹாரியுடைய பிறந்த நாள் வேற. 12வது பிறந்த நாள். ஏன் எல்லாரும் இப்படி பண்றாங்க? நம்ம கிட்ட ஒருத்தர் கூட பேசலையே அப்படின்னு சொல்லி ஹாரி ஏற்கனவே குழப்பத்துல இருக்கும். அந்த சமயத்துல டாபி வந்து போகாதுன்னு சொன்னோனே, அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னோனே டாபி சொல்லும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய லெட்டர்லாம் எழுதுனாங்க. நான் தான் உங்க கைக்கு கிடைக்க விடாம பண்ணேன். இல்ல ஹாரியோட நல்லதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும். லெட்டர் கிடைக்க விடலையா? ஆமா நீங்க ஹாக்வர்ட்ஸ் போ மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு லெட்டர் எல்லாம் குடுப்பேன் அப்படின்னு சொல்லும். இல்ல இந்த இதுல வந்து உடல 2 பேருக்குமே வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் சத்தமா கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ வீட்டுக்கு கீழ வந்தவங்க வந்து என்ன சத்தம் அது அப்படி இப்படின்னு கேட்கிறப்ப, ஒரு சின்ன கமர்ஷியல் நடந்துருவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் வந்து அவங்க கீழ விழுந்து, அந்த வந்த கெஸ்ட் டென்ஷன் ஆகி நெறைய சம்பவங்கள்லாம் நடந்துரும். ஸோ இதனால வந்து ஹாரி ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டிருவாங்க. நீ அங்கேயே கிடந்தா தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாரி வந்து எதுக்கு இது வந்துச்சு? எதுக்கு ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிற என் வாழ்க்கையில இன்னொரு ஒரு லோடு மண்ண கூட்டிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல ஹாரியுடைய ஃப்ரெண்ட் ரான் இருக்காரு இல்லைங்களா? ரான் வந்து தன்னுடைய அப்பாவோட பறக்கிற கார் எடுத்துட்டு வர்றாரு. ஆக்சுவலி இந்த பாட்டு தாங்க கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். ஹாரி பாட்டர் வந்து போக போக இட் கெட்ஸ் வெரி டார்க். ஒரு மாதிரி டார்க் தீம்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும். சோ நம்ம ஃபன்னியா என்ஜாய் பண்றது அப்படின்னா இந்த பாட்டும் இதுக்கு அடுத்த பாட்டும் சொல்லலாம். இந்த பாட்டு தான் வந்து அதுலயும் கம்ப்ளீட் ஃபன்னா இருக்கும். நல்லா நிறைய ஃபன்னி எலமெண்ட்ஸ், சிரிக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பறக்கிற கார்ல எடுத்துட்டு வருவாங்க. பறக்கிற கார்ல ஹாரிய கூட்டிட்டு ரான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிரும். ஹாரி வந்து அத்தன வருஷம் அவங்க அத்தை, மாமா கூட இருந்த பையன் ஹாரிக்கு வந்து அது அவங்க வீடு அப்படின்ற நினைவே வந்திருக்காது. ஆனா ரான் கூட ஒரே கொஞ்ச நாள் மட்டும் தான் தங்கி இருக்கும் அது. ஏன்னா ரானோட வீட்ல எல்லாருமே வந்து அத ரொம்ப நல்லா பார்த்துருவாங்க. ஐயோ! ஹாரி பாட்டர் வந்திருக்கீங்க. ஹாரி இது சாப்பிடுங்க, ஹாரி அது சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும். அப்ப வந்து எல்லாருக்குமே ஹாரி மேல ஒரு அன்பு, அபிமானம் எல்லாம் இருக்கும். அண்ட் ஹாரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாரு நான் வந்து என்ன இதுன்னு ரிலேஷனுமே கிடையாது அவங்களுக்கு. நான் ஃப்ரெண்ட் மட்டும் தான். பட் என்ன எவ்வளோ நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த வருஷத்துலயே நான் புக்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லைங்களா? இந்த சமயத்துல ரானுடைய தங்கச்சி ஜினியும் வந்து ஸ்கூல்ல சேர்ற மாதிரி இருக்கு.
ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்லயே. அவங்களுக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவங்கள விட தான் வந்திருப்பாங்க. இந்த பார்ட்ல அந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு வருது. இதெல்லாம் வந்து சரி புக்ஸ் எல்லாம் வாங்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல போவாங்க இல்லைங்களா? டயகன் அலி அப்படிங்கிற இடத்துக்கு, அதே இடத்துக்கு வந்து போறாங்க. எல்லாருமே வந்து போறப்ப அந்த இடத்துல வந்து லூசியஸ் மால்ஃபாய் அப்படிங்கிறவர பாக்குறாங்க. இவர் யாருன்னா அந்த டிராக்கோ மால்ஃபாய், ஸ்லிதரின் குழந்தை, ஹாரி கிட்ட வம்பு பண்ணிக்கே இருக்குமே அந்த குழந்தையோட அப்பா. ஆக்சுவலி வந்து ரானுடைய அப்பா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வந்து இந்த மக்கிள்ஸ், அதாவது மேஜிக் எதுவுமே சுத்தமா தெரியாதவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நிறைய லாஸ கொண்டுட்டு வந்திருப்பாரு. அதனால இந்த மாதிரி மேஜிக் பண்றவங்க வீடுகள்ல எல்லாம் டக்கு டக்குன்னு ரெய்டு போற மாதிரி இருக்கும். சோ அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி டார்க் மேஜிக் பண்ற விஷயங்கள பொசஷன்ல வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலும் கொண்டு வந்திருப்பாரு. அதனால லூசியஸ் மால்ஃபாய் வந்து அதெல்லாம் விக்க வந்துட்டு திட்டிக்கிருப்பாரு. ரானுடைய அப்பா வந்து அதுக்கு ஒரு வேலையே இல்ல. இந்த மக்கிள்ஸ ப்ரொடெக்ட் பண்றது. மக்கிள்ஸ் அப்படின்னா எந்த விதமான மேஜிக்கும் தெரியாதவங்க. ஹெர்மியோனியோட பேரண்ட்ஸ் மாதிரி. மேஜிக் உலகத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மகிழ்ச்சி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த நிலத்தை எல்லாம் பண்ணிக்கிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து டயகனலில வந்து திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வராங்க. அப்பதான் ஒரு கேரக்டரை மீட் பண்றாங்க. கில்ரோய் லாக்ஹார்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் யாரு அப்படின்னா, இந்த கேரக்டர் வந்து ஒரு ரைட்டர். இதுக்கும் மேஜிக்கல்லாம் தெரியும். அந்த கேரக்டர் தான் அந்த வருஷம் ஹாரியுடைய ஸ்கூல்ல டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற டீச்சரா வரப்போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சரா இருந்தது ப்ரொஃபசர் குவிரல் அப்படிங்கிறவர். அந்த குவிரல் அப்படிங்கிறவர் தான் ஒரு கட்டத்துல அந்த கதையோட கிளைமேக்ஸ்ல அவர் தான் போயிருவாருல்ல. சோ அதனால வந்து இந்த பார்ட்ல புதுசா ஒரு கேரக்டரா இருக்கிறாங்க கில்ரோய் லாக்ஹார்ட். அவர் வந்து பயங்கர ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும். அவர் ஹாரியுடைய ஃபேனா இருப்பாரு. ஹாரி வா போட்டோ எடுத்துக்கலாம், ஹாரி வா அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹாரி மேல ஒரு அன்பு மழையை பொழிச்சுட்டு இருப்பாரு. ஹாரிக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். ஐயோ இவன் வேற இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் ஒரு வாராக போயிடுது. அடுத்த நாள் வந்து எல்லாருமே வந்து ட்ரெயின் ஏறி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்காக போறாங்க. அப்ப ஹாரியும் ரானும் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாங்க. ட்ரெயினை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரான் ஒரு ஐடியா சொல்லும். சரி எங்க அப்பாவோட ஃபிளைங் கார் எடுத்துட்டு போயிருவோமா நம்ம பேசாம அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஃபிளைங் கார் எடுத்துட்டு போகும். நம்ம கஷ்டப்பட்டு தான் டிராவல் பண்ணி போகும். என்ன கூத்து நடந்துரும்னா இதுக்கு டிராவல் பண்ணது வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துரும். மக்கள் அதாவது சாதாரண உலகத்துல இருக்கவங்க ரொம்ப பயந்துருவாங்க. என்னது காரு பறக்குதா அப்படின்ட்டு. அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் லெஃப்ட் அண்ட் ரைட் விடுவாங்க. அவங்க வந்து எல்லாருமே கேட்பாங்க. ப்ரொஃபசர் மெக்கோனாகல் கேட்பாங்க. அவங்க தான் இந்த கிரிஃபிண்டர் ஹவுஸ்க்கு இன்சார்ஜ். கேட்பாங்க. நாங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோங்க. அதனால தான் இப்படி வந்தோம். சரி ட்ரெயினை மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க எனக்கு தானே லெட்டர் அனுப்பியிருக்கணும். உங்களுக்கு எல்லாத்துலயுமே அவ்வளோலாம் இருக்குல்ல. நீங்க எனக்கு லெட்டர் அனுப்பியிருந்தீங்கன்னா அடுத்து நான் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பேன். இப்படிதான் கார்ல பறந்துட்டு வருவீங்களா எல்லாரும் பாக்குற மாதிரி ஹீரோ ஆகணும்னு நினைப்பா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுவாங்க. ப்ரொஃபசர் ஸ்னேப்புக்கும் ஹாரிக்கும் சும்மாவே ஆகாது. அவர்லாம் நல்லா வண்ட வண்டியா கிழிப்பாரு வச்சு என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கிடைக்கும். ஒரு அதாவது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா ஹாரிக்கு வந்து இந்த கில்ரோய் லாக்ஹார்ட் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய மெயில் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. லெட்டர் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ்க்கு ரிப்ளை பண்ற வேலை. நம்ம ராணுக்கு வந்து இருக்கிற கப்பு இப்ப எல்லாத்தையும் தொடச்சு வைக்கிற வேலை அது இருக்கும். இப்பயும் வந்து ஹாரி, ரான், ஹெர்மைனி எல்லாருமே வந்து வழக்கம் போல ஒண்ணா இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு சில புது கேரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்றோம். எல்லாமே மைனர் கேரக்டர்ஸ் தான், குட்டி குட்டி கேரக்டர்ஸ். சோ நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் வந்து நியர்லி ஹெட்லெஸ் நிக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா மாறி இருப்பாரு. ரொம்ப வருஷம் அது வந்து 150 வருஷம் கிட்ட அங்கதான் பேயா சுத்திக்கு இருக்கும். அந்த கேரக்டர் வந்து அது உயிரோட இருந்தப்ப ஒருத்தவங்களுடைய பல்ல நான் அலைன்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன், சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிரும். அந்த தப்புக்காக அது தலையை வெட்டிடுவாங்க. அதனால அது அங்கேயே சுத்திக்கு இருக்கும். அதுவும் வந்து ஹாரி கூட ரொம்ப ஒரு மாதிரி அட்டாச்சா இருக்கும். அதுவும் ஹாரி நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இந்த டயத்துல வந்து ஹாரிக்கு ஒரு அப்பப்போ ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. யாரோ பேசுற மாதிரி குரல். ஏதோ ஏதோ என்னமோ நடக்கிற மாதிரி ஒரு குரல். முதல்ல எப்ப கேட்கும் இந்த குரல்னா, அந்த கில்ராய் கூட அந்த ஃபேன் மெயில்ஸ்ல ரிப்ளை பண்ணிக்கிறக்கப்ப கேட்கும். கில்ராய்க்கு ஒண்ணுமே கேட்காது. என்னது குரலா? என்ன தம்பி சொல்ற? அப்பலாம் ஒண்ணுமே கேட்கலையேப்பா அப்படின்றவாரு அவரு. ஆனா ஹாரிக்கு தெரியும் என்னமோ ஒண்ணு கேக்குது. ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிக்கு வந்து விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த டயத்துல வந்து அவங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா செகண்ட் இயர் வந்துட்டாங்க இல்லைங்களா? சோ கிளாஸஸ் எல்லாம் ரொம்பவே கஷ்டமா போகுது. ப்ரொஃபசர் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு செடி வளர்க்கறத பத்தி சொல்லிக் குடுப்பாங்க. அதாவது அந்த செடி வந்து அத அப்படி புடுங்குறப்பவே வந்து சத்தம் பயங்கரமா அது குடுக்கும். சோ ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் மாட்டிட்டு தான் அத ரெடி பண்ணணும். மேண்ட்ரேக் அப்படிங்கிறது அந்த செடியுடைய பேரு. அது வந்து மனிதர்கள அவங்களுடைய திருப்பி அவங்களுடைய ஃபார்முக்கு கொண்டுட்டு வர உதவுறது. மனிதர்கள் பெட்ரிஃபை ஆயிட்டாங்க. பெட்ரிஃபை அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து அப்படியே அந்த விஷயம் வந்து அவங்கள ஒரு கல்லா மாத்திரும். அப்படியே இப்படி இருக்கவங்க அப்படியே எந்த ஒரு எமோஷன், எந்த ஒரு மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாம அப்படியே இருப்பாங்க. சோ அவங்கள வந்து இயல்பான நிலைக்கு கொண்டுட்டு வரது தான் அதோடைய மெயின் வேலை. அதுவும் இந்த பாட்டுல நெறைய வேலை வரும். அதெல்லாம் அவங்க ரெடி பண்ணிக்கிருக்காங்க. இப்படியாக அவங்களுடைய கிளாஸஸ் போய்க்கிட்டு இருக்கு. இந்த டயத்துல வந்து குவிடிட்ஜ் மேட்ச் நடக்குது. அந்த குவிடிட்ஜ் மேட்ச்ல வந்து ஹாரிக்கு வந்து ரொம்பவே பலமா அடிபட்டுருது. ஒரு என்ன அந்த குவிடிட்ஜ் மேட்ச்ல வந்து ஸ்லிதரின் டீம்ல இருந்து நம்ம டிராக்கோ மால்ஃபாயும் வந்து இறங்கியிருப்பாப்ல இந்த தடவ. சோ அதனால வந்து ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் சண்டை. இப்ப வந்து நேருக்கு நேரா மேட்ச்ல மோதிக்கிறதுனால நெறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப, ஸ்கூல்ல அப்பப்போ ஒரு விஷயம் வெடிக்குது. அதாவது சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னு. இப்ப இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பொறுத்தவரைக்கும்
ட்ரூ பிளட்ல இருப்பாங்க இல்லைங்களா? அதாவது நம்ம ஸ்லிதரின் ஹவுஸ் மாதிரி. பியூர் பிளட்ல இருந்து வந்து மேஜிக் பண்றவங்க மட்டும் தான் அந்த மேஜிக்குக்கு தகுதியானவங்க அப்படின்னும், மக்கிள்ஸ் எல்லாம் வந்து வாழவே தகுதி இல்லாதவங்க. அந்த மக்கிள்ஸ் வந்து ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு எந்த ஒரு கட்டத்திலயுமே வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமோ, எந்த ஒரு உரிமையோ கிடையாது அப்படின்னும் உறுதியா நம்புறாங்க. சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி தொறந்தப்ப ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கும். அது வந்து ஒரு மகளுடைய மரணம். இந்த வருஷம் வந்து தொறக்கிறப்ப வந்து டிராக்கோ மால்ஃபே சொல்லுமா, சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் தொறந்துருச்சு. அது தொறந்தா வந்து இந்த தடவ சாவப்போறது ஹெர்மைனி தான் பார்த்துட்டே இருங்க அப்டின்ட்டு. இப்படி அவன் சொல்லவும், இதுங்க 3க்கும் டவுட் வந்துரும். ஹாரி, ரான், ஹெர்மைனிக்கு. மேபி இவன் தான் அது தொறக்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஸ்லிதரினுடைய வாரிசால தான் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ தொறக்க முடியும். இனிஷியலா டிராக்கோ மால்ஃபை தான் அத பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 3ம் நம்பி போயி ஒரு பாலிஜூஸ் போஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்களுடைய உருவத்த மாத்திக்கலாம். டிராக்கோ மால்ஃபையோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போயி அதுங்க பேசுறப்ப தான் தெரிஞ்சிரும் அவன் அந்த ஹேர் கிடையாது. அவன் ஒரு வாரிசு கிடையாது. அது ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு தெரிஞ்சிரும். இதுங்கெல்லாம் வந்துடும். ஊடால என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த கில்ராயோடைய கிளாஸ்ல வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுல மேஜிக் எல்லாம் தெரியாது. அவர் என்ன பண்ணிக்கிருப்பாரு அப்படின்னா, மெமரி சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அத யூஸ் பண்ணா வந்து அந்த ஒரு விஷயத்த இப்ப நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மெமரி சாம் என் மேல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அது மறந்து போயிரும். அதனால மற்றவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு சுயமா எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. இந்த விஷயங்கள் லேட்டரா தான் புக்ல தெரியும். ஆனா ஊடாலே வந்து ஏதோ பண்றான்டா அவன் அப்படின்ற மாரி இருக்கும். ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு பாம்ப இது பண்ணிருவாரு. அந்த பாம்பு வந்து இன்னொரு பையன அட்டாக் பண்ண போறப்ப, ஹாரி வந்து ஐயோ! அவன காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கிட்ட பேச ஆரம்பிப்பாரு. பாம்பு கிட்ட இந்த பேசுற லாங்குவேஜ் பேரு பார்சல் டங். உனக்கு பார்சல் டங் தெரியுமா? அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆவாங்க. ஹாரிக்கு அதிர்ச்சியா இருக்கும். என்னது எனக்கு பார்சல் டங் தெரியுமா? அப்போ வந்து கிளப்பி விட்டுருவாங்க. ஸ்லிதரின் வாரிசு வந்து ஹாரி தான். ஹாரி பாரு பாம்புட்டலாம் பேசுறான். ஹாரி தான் என்னமோ பண்ண போறான் பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிருவாங்க. இன்னொரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகும். பார்ட் 1ல இந்த அந்த குட்டி இவனோட கசின் கூட ஒரு ஜூவுக்கு போவாங்கல்ல. ஒரு பாம்ப கூட இந்த குட்டி மேல ஏவி விட்டுருமே அது. அதையே ஹாரி அப்படித்தான் பண்ணியிருக்கான். ஹாரியவே அறியாம அவனுடைய பிளட்ல இந்த பார்சல் பேசுற திறமை அவனுக்கு இருந்திருக்கு. இத்தனை வருஷமா அவனுக்கு தெரியல. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஈவன் ஹெர்மாயினி கூட ஒரு பாயிண்ட்ல சொல்லும். மேபி உனக்கு தெரியாம இருந்திருக்கும் ஹாரி. உன்னுடைய டிசிப்ளின்ஸ் யாராவது வந்து ஸ்லிதரின்ல இருந்திருக்கலாம். ஒரு 50 வருஷம், 60 வருஷம் முன்னாடி யாராவது ஸ்லிதரின்ல இருந்திருக்கலாம். நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி தான் அப்படிங்கிற மாரி ஸ்கூல்லே பேசிட்டு இருக்கோம். இதுக்கு ஊடால வந்து ஹெர்மாயினிய வந்து அடிச்சுருவாங்க. அதாவது பெட்ரிஃபை பண்ணிருவாங்க ஹெர்மாயினிய. ஹெர்மாயினி பேன் இருக்கும். ஐய்யய்யோ! ஹெர்மானிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோனே, ஒரு விஷயம் கிளியர் ஆகுது அவங்களுக்கு. அப்ப ஹாரி பண்ணல. ஹாரி தன்னுடைய ஃப்ரெண்ட எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட எப்படி ஹாரி இந்த மாரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன் கிடையாது அப்படின்ட்டு. ஊடால வந்து நியர்லி ஹெட்லெஸ் நிக், இன்னொரு கேரக்டர் எல்லாருமே வந்து இதே மாரி பெட்ரிஃபை ஆக ஆரம்பிப்பாங்க. ஒரு பூனை எல்லாருமே. அப்ப எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஒரு தடவையும் வந்து செவுத்துல எழுதப்பட்டிருக்கும். சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஹஸ் பீன் ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ டெஃபினட்டா ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இனிஷியலி வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஏதாச்சும் கிளப்பிக்க இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மண்டையில ஏத்தக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா, அந்த ஹாரிக்கு குவிடிட்ஜ் மேட்ச்ல அடிபட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கப்ப டம்பிள்டோர் சொல்றத ஹாரி கேட்கும். நிஜமாவே சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ யாரோ தொறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மோர்னிங் மெர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அது ஆக்சுவலி வந்து லேடீஸ் உடைய ரெஸ்ட் ரூம் அதாவது யூஸ் பண்ணப்படாத ரெஸ்ட் ரூம்ல தான் அது வந்து வாழ்விடத்தே அதான் அங்க தான் அது குடுத்தனம் பண்ணிக்கு இருக்கு. அத வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து யாரோ அதுக்கு ஒரு ஒரு சோக பேக் ஸ்டோரி வேற இருக்கும் அதுக்கு. பட் தட் இஸ் நாட் நெசசரி டு த ஸ்டோரி. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அவ்வளவுதான். அந்த மோர்னிங் மெர்ட்டிலோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மோர்னிங் மெர்ட்டில் மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு டைரி கிடைக்கும். அதாவது டி.எம். ரிடில் அப்படிங்கிறவங்களோட டைரி. அந்த டைரி வந்து டாம் மால்வலோ ரிடில் அப்படிங்கிற பையனோட டைரி. அந்த டைரியில இனிஷியலி எதுவுமே எழுதப்பட்டிருக்காது. அந்த டைரி மேல ஒரு எதிர்பாராத விதமா இங்க் எல்லாம் ஊத்தப்பட்டுரும் அந்த டைரி மேல. அப்படி இருக்கப்ப இந்த டைரிக்கு எதுவும் ஸ்ட்ரெயின் ஆகாது. அப்ப ஹாரி இந்த டைரியில எழுத அந்த டைரியும் ஹாரிக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அந்த டைரி மூலமா ஹாரி வந்து டைம் டிராவல் பண்ணி 1943க்கு போயிடுறாப்ல. 1943ல இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் வந்து ஹாக்ரிட் தான் தொறந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னாடியே ஒரு ரூமர் இருந்துகிட்டு இருக்கும். சோ ஹாக்ரிட் தொறந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட வந்து அந்த ஆஸ்கபன் பிரிசன்ல போட்டு பூட்டிடுவாங்க. அந்த ஆஸ்கபன் பிரிசனை பத்தி அடுத்த புக்ல வரும். நான் காட்டினேன் இல்லைங்களா? லைக் ஹாரி பாட்டர் தி பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கபன் பிரிசனை பத்தி டீடைலா அடுத்த புக்ல நான் சொல்றேன். அங்க போட்டு பூட்டிடுவாங்க. ஹாக்ரிட் அங்க போனதுக்கு அப்புறமாவும் இங்க சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். மக்கள் அடி வாங்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாம் மால்வலோ ரிடிலோடைய டைரிய வந்து ஹாரி வந்து படிக்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் அதுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு பாயிண்ட்ல அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ள ரானுடைய தங்கச்சி ஜின்னிய இழுத்துட்டு போயிருவாங்க. சோ என்ன தெரிய வரும் அப்படின்னா, அந்த ஜின்னி வந்து சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ள போய் மாட்டிக்கிட்டா, அங்க ஜின்னியோட ஸ்கெலிட்டன் வந்து கிடைக்க போகுது. ஹர் ஸ்கெலிட்டன் வில் பி ஃபவுண்ட் இன் த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற செவுத்துல எழுதப்பட்டிருக்கும். ஹெர்மாயினிய ஊடால போய் சந்திக்க போறப்ப, ஹெர்மாயினி கையில ஒரு பேப்பரை இறுக்கி மட்டும் புடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பேப்பரை திறந்து பாக்குறப்ப, சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ காட் பண்றது யாருன்னு தெரிஞ்சிடும். காட் பண்றது பேரு பாசிலிஸ்க். பாசிலிஸ்க் அப்படிங்கிறது அந்த சர்பன்ஸ் உடைய கிங். அதாவது இந்த மாதிரி பாம்பு வகைகளுடைய ராஜா அப்படின்னு அழைக்கப்படுறது. பயங்கர பாய்சனஸ். இத டைரக்டா பார்த்தா இறந்துருவாங்க. இத இன்டைரக்டா பார்த்ததுனால தான் 3 கேரக்டர்ஸ் அடி வாங்கியிருப்பாங்கல்ல, இந்த பூனைக்குட்டி, ஹெர்மாயினி, நியர்லி ஹெட்லெஸ் நிக்கு இவங்கெல்லாம் பெட்ரிஃபை மட்டும் ஆயிருக்காங்க. டைரக்டா பார்த்திருந்தாங்க அப்படியே செத்து போயிருப்பாங்க.
இன்டைரக்ட்டா தான் பார்த்திருப்பாங்க. கண்ணாடி மூலமா தண்ணீர் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படிதான் பார்த்திருப்பாங்க. ஸோ ஹாரி வந்து சேம்பர் ஆஃப் சீக்ரெட்குள்ள போறாரு ஜினிய காப்பாத்துறதுக்காக. இந்த டயத்துல அந்த லாக்கருடைய ஹெல்ப்பையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்பதான் தெரியுது லாக்ஹார்ட் வந்து ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழி இல்லாம லாக்ஹார்ட்டையும் ராணியும் பின்னாடி விட்டுட்டு ஹாரி மட்டும் உள்ள போறாரு. உள்ள போறப்ப வந்து அவருக்கு வந்து டம்பிள்டோருடைய 2 விஷயங்கள் ஹெல்ப் கிடைக்குது அவருக்கு. அதாவது ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பறவையும், ஃபீனிக்ஸும். இந்த 2 விஷயங்கள் மூலமா தான் ஹாரிக்கு வந்து இனிஷியலி ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிக்குது. அங்க போனதுக்கு அப்புறம் ஹாரிக்கு அந்த டாம் மால்வெல்லோ ரிடில் யார் அப்படின்னு தெரியுது. அந்த பேரை எழுதி திருப்பி போடுறப்ப ஐ ஆம் லார்ட் வோல்டிமார்ட் அப்படின்னு வரும். இந்த வோல்டிமார்ட்டுடைய கதை என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண மகள் தான். அம்மா வந்து ஒரு விசார்டு. அப்பா வந்து சின்ன வயசுல விட்டுட்டு போயிருப்பாரு. அப்ப அவங்க எனக்கு எதுக்கு அவன்? எங்க அம்மா தான் பியூர் விசார்ட் ஆச்சே எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நெறைய பவர்ஸ் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைரிய வச்சிருக்கோம். அந்த டைரி மூலமா தான் இப்ப டைரி வந்து இனிஷியலி அப்படிதான் இருக்கும். எப்ப ஜின்னி அந்த டைரி எடுத்தாலும், அதாவது ஹாரி அந்த டைரி எடுத்திருப்பாப்ல இல்லைங்களா? இங்க் எல்லாம் ஊத்த போகுமே சம்பவம். அந்த சமயத்துல ஜின்னி அந்த டைரி எடுத்து, ஜின்னியுடைய சோலுடைய பாதி வந்து அந்த டைரிக்குள்ள மாட்டிக்கும். சோ அதனால அதுகிட்ட நல்லதனமா பேசுற மாரி பேசி, அவ சோல் மூலமா தான் எல்லாத்தையுமே இத்தன நாளா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காது. ஃபைனலி ஒரு பெரிய சண்டை வருது. அந்த சமயத்துல வந்து அந்த ஹேட் ஒரு சார்ட்டிங் ஹேட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இவங்கலாம் எந்தெந்த ஹவுஸ்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் பண்ற மாரி ஒரு ஹேட் இருந்திருக்கும்ல. அந்த ஹேட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய வாள் எடுப்பாப்ல. ஒரு சண்டை நடக்கும். ஸோ ஃபைனலி வந்து அந்த டாம் மால்வெல்லோ ரிடிலுடைய டைரிய வந்து அழிச்சிருவாங்க. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் அட் த எண்ட். அப்ப வந்து அழிச்சதுக்கு அப்புறமா வந்து ஜின்னிக்கு வந்து உயிர் கிடைக்க ஆரம்பிக்குது. ஜின்னி எழுந்திரிச்சிருது. அண்ட் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த செடி மூலமாவும் சரி, இந்த டைரி டெஸ்ட்ராய் ஆனதுனாலயும் சரி, எந்திரிச்சு எல்லாருமே வந்து நார்மலா இருப்பாங்க. ஸோ இப்படியாக அந்த கதை வந்து முடியும். கடைசில வந்து ஹாரிக்கு வந்து பயங்கரமா அடியெல்லாம் பட்டுரும். பட் ஓகே எல்லாருமே வந்து பார்த்துட்டு அவங்களுடைய பிரேவரிக்காக வழக்கம் போல அவங்களுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இப்படியாக அவங்க எல்லாருமே வந்து ஃபைனலி அவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்பயும் அந்த டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டார்க் அந்த ப்ரொஃபசர் இருக்காரு இல்லையா? அவர் பதவி காலியா தான் இருக்கும். அந்த பதவிக்கு யார் வருவா நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது அடுத்த ஹால்ஃப்ல தான் ஃபில் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த செகண்ட் புக். இதுல வந்து என்ன விஷயங்கள்னா நெறைய ஸ்பெல்ஸ் புதுசு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. மெமரி சாம் நெறைய ஒரு குட்டி குட்டியா ஊடல நெறைய ஸ்பெல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இதுல வந்து இப்பயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது முன்னாடி பார்ட்ல வந்து அந்த பிலாசபர் ஸ்டோனுக்கும் இந்த பார்ட்ல வந்திருக்க அந்த டைரிக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி வருது? அப்படின்றதெல்லாம் வந்து இனிமே தான் வரும். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். அவ்வளவுதான். யாரோடது என்ன ஏது அப்படிங்கறத நான் அடுத்த பார்ட்ல சொல்றேன். அண்ட் இந்த பார்ட் வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.